வர சொன்னீங்களாப்பா? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நேற்று ஒரு பையன் சொன்னோம்ல, அந்த பையனை பிடிச்சிருக்காம்மா. எது அந்த வரதட்சணை ஃபேமிலியாப்பா? 100 பவுனு, கல்யாண செலவு, கார்லாம் நீங்கள் தான் வாங்கி தரணும் அப்படிலாம் சொன்னாங்களே, அந்த ஃபேமிலியாப்பா? ஆமாம்மா, அவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம்ல, அதான் இப்படிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் இவ்வளோலாம் ஓவர் தானப்பா? இல்லைம்மா, அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பம், அங்கே போனால் நீ சந்தோஷமாக இருப்ப. இருந்தாலும்ப்பா, அப்பா சொல்கிறல்லம்மா, அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா? சரிப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன். காணோம் உன்னை. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் பொண்ணு ஒரு வசதியான இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுலாம் கரெக்டு தான், நான் அதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் உங்ககிட்டயே அவ்வளோ வசதி இருக்குது, அவ்வளோ காரு பங்களா வீடு அவ்வளோ இருந்து உங்ககிட்ட இன்னும் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அவங்க உங்கள் பொண்ணை ஒரு மனுஷியாக முதல்ல பார்க்குறாங்களா, இல்லை ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்குறாங்களா? சரி, இன்னும் நமக்கு சொத்து சேருது, இன்னும் நமக்கு பணம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பொண்ணு வசதியாக வாழ்கிறத விட நிம்மதியாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் பொண்ணு ஒரு பணக்காரனோட வாழ்கிறத விட தன்னை புரிஞ்சுக்கிட்டவனோட வாழ்கிறது ரொம்ப முக்கியம், எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். உங்கள் பொண்ணு பணக்காரியாக இருக்கான்றதை விட உயிரோடு இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு முடிவெடுங்க.